ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அந்த அளவுக்கு கஷ்டமான வேலையை பார்த்துட்டு வரீங்க. எனக்காக தானே நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. கண்டிப்பா ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறுங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. எல்லாமே நடக்கும். பார்க்கலாம். என்னங்க ஒரு நிமிஷம். என்ன? இதை கவனிக்காம வந்துட்டனே. இவ என்ன கேட்க போறான்னு தெரியலையே. எப்படி சமாளிக்கிறது? திரும்புங்க. என்னங்க இது? அது பொட்டு. அது வந்து என்னங்க நீங்க இதோட வெளியில போயிட்டு வந்தீங்க? நேத்து நீங்க வெளியே போகும்போது நான் உங்களை கட்டி பிடிச்சல, அப்போ இந்த பொட்டு ஒட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். கருமம். உங்களை யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்கள என்ன நினைச்சிருப்பாங்களோ தெரியல. நானும் அதை கவனிக்காம விட்டுட்டேன். ஐயோ, உங்களெல்லாம் என்னங்க சொல்றது? போங்க. இனிமே நான் சிந்தூர் போட்டே வச்சுக்கிறேன். சரி, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க. சரி. இந்தாங்க சோடா குடிங்க. வேண்டாங்க. என்னங்க நீங்க வெயில்ல வந்திருக்கீங்க, அதுவும் எங்க கடையை நம்பி வந்திருக்கீங்க. ஒரு மனிதாபிமானத்தோட குடுக்கறேன். இதம்மா சோடா குடிங்க. அப்புறம் வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. இங்க பாருங்க, ரொம்ப தூரம்லாம் போகாதீங்க. உங்க ஏரியாலயே இல்லனா உங்க வீட்டு பக்கத்து தெருவிலே இல்லனா உங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு கடையில சுருட்ட முடி வச்சு ஒரு பையன், அதுவும் அழகான பையன் இருப்பான். அவனையே கூட நீங்க மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கடைக்கு நீங்க தான் ஓனரா? ஓனரா? அதுக்கும் மேலங்க. என்ன நீங்க? இல்லையே, கடையில இன்னொருத்தர் இருப்பாரு. அவரா? அவரு என்னோட அசிஸ்டன்ட் தான். அசிஸ்டன்ட் எப்படி இருப்பாங்க? வேட்டி கைலியுமா இருப்பாங்க. ஆனா ஓனர் எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் கேஷுவலா இருப்பாங்க. ஐ அம் a casual boy. சத்தியமாவும் சொல்றீங்க? கை முத ஒரு பொண்ணு கையை தொட போறோம். என்னங்க இந்த டச் போன ஜென்மத்திலயும் என்ன டச் பண்ண மாதிரி இருக்கு? போன ஜென்மத்துல மட்டும் இல்ல, இந்த ஜென்மத்துல கூட தான். இந்த பதிலுக்கு தான் என்ன அண்ணனே தான். வாங்கண்ணே. யாரு கஸ்டமரு? கஸ்டமர். ரெகுலர் கஸ்டமரா? ஆமாண்ணே. ஆமா. இது என்னது? ஜூஸ். ஜூஸ் யாருக்கு? கஸ்டமருக்கு. நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க, வியாபாரம் பார்க்கலாம். சரிங்க. அண்ணே என்ன என்ன இது? ஏண்டா நான் உன்னை அடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க? அது இல்லண்ணே, உங்க கொழுந்தியா முன்னாடி அடிக்காம அவங்க போனதுக்கு அப்புறம் அடிச்சீங்கல்ல, ரொம்ப பெருந்தன்மையான மனசுனா உங்களுக்கு. கொழுந்தியா? ஏமா இங்க வாமா. ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அதை நிறைவேற்றிடுறேன். போமா.
ஆமா, கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா? ஆ, ஆ. நாங்க என்ன கிடைக்க மாட்டோமா போனோம், அப்படியே ஸ்கூலுக்கு தானே போயிட்டு வந்தோம். ஸ்கூலுக்கா? என்னண்ணே, ஸ்கூல்ல எப்ப சேர்ந்தீங்க? ஏண்டா இதுக்கப்புறம் நான் ஏன்டா ஸ்கூலுக்கு போக போறேன்? பரத்தும் சோனியாவும் இன்னைக்கு என் கூட தான் ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சிட்டாங்க. அதனாலதான் அப்படியே கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு துணியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். என்னக்கா, கடையில ட்ரெஸ் பார்த்து தானே எடுத்தீங்க, அதுவே பாத்துக்கிட்டே இருக்கீங்க? இந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் மாமா. 1211. என்னண்ணே, ட்ரெஸ் வாங்கின பில்லா? இல்லடா தோனி, பார்வதி இது வரைக்கும் எனக்கு தேங்க்ஸ் சொன்னதோட எண்ணிக்கை. ஜவுளி கடையில பில்லு போட்டு கையில வாங்கினதுல இருந்து தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சா இப்ப வரைக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் முடிக்கல. இங்க பாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல பார்வதி, எதுக்காக இத்தனை தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? நீங்க இதை சாதாரணமா நினைக்கலாம், ஆனா எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். எங்க அப்பா ஃபாரின் போனதுக்கு அப்புறம் நான் கடைக்கு போய் எனக்குன்னு இந்த மாதிரி Dress செலக்ட் பண்ணி எடுத்ததே இல்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் எனக்குன்னு நான் Dress எடுக்கிறேன், அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி. நான் தான் அது எல்லாத்தையும் மறந்துருன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. இனிமேல உனக்கு நாங்க இருக்கோம். இதுக்கு மேலே இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். நீ திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வையேன், இந்த இங்க இருக்கிற மூட்டையெல்லாம் எடுத்து கொடுத்து கடைக்குள்ள அடுக்கி வைக்க சொல்லிடுவேன். அப்புறம் என் அப்பா விட்டா எனக்கு வேற யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்களும் மாமாவும் கடவுள் மாதிரி என் வாழ்க்கையில வந்தீங்க. உங்களால இப்ப எனக்கு ஒரு குடும்பமே கிடைச்சிருக்கு. இதுக்கெல்லாம் நிஜமாவே உங்களுக்கு நான் என்ன திருப்பி செய்ய போறேன்னே தெரியல மாமா. உனக்கு வேணும்னா எனக்கு என்ன திருப்பி செய்யணும்ன்றது தெரியாம இருக்கலாம், ஆனா இப்ப நான் கேக்குறத நீ எனக்காக செஞ்சுதான் ஆகணும். என்ன இப்படி பாக்குற? போயிட்டு உன் கையால சூடா ஒரு கப்பு காப்பி எடுத்துட்டு வா. போயிட்டு வந்தது அசதியா இருக்குல்ல, காப்பி குடிச்சாதான் கடையில உட்காந்து வேலை வைக்க முடியும். இதோ மாமா, 5 நிமிஷத்துல கொண்டு வரேன். பார்வதிக்கா, எனக்கு ஒரு காப்பி. ஒரு காப்பி 20 ரூபாடா. எதுக்கு காசு எனக்கு மட்டும்? ஏண்டா சூசு குடிக்கும் போது இதெல்லாம் தெரியல? என்ன மாமா? அக்கா, எனக்கு காப்பி எல்லாம் வேணா, ஒரு சொம்பு தண்ணி மட்டும் போதும். ஒரு செம்பு தண்ணி 10 ரூபா. அடச்சே, எனக்கு எதுவுமே வேணாம், நான் கடையில போய் குடிச்சுக்கிறேன். இப்படி கடை நேரத்துல வெளியே போனா சம்பளத்துல 100 ரூபா பிடிக்கப்படும். ஐயா சாமி, நான் எங்கேயுமே போல, கடைக்குள்ளே இருக்கேன், போதுமா? ஐயோ, ஏன் மாமா, பாவம் விடுங்க. பார்வதி, இவங்கிட்ட விளையாடாம நான் வேற யார்கிட்ட விளையாடுவேன்? எனக்குன்னு இருக்கிறது அவன் ஒரு ஆள் தான். அதனாலதான் சும்மா விளையாண்டா, நீ அவனுக்கு சேர்த்து காப்பி எடுத்துட்டு வரேன். அப்படியா? சரி, உடனே ஜாதகத்தை வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்லு. அப்பா அம்மா கிட்ட பேசி மீனாட்சி கிட்டே அதை பத்தி பேசிடுறேன், சரியா? ஐயோ கடவுளே, அதே மாதிரி எப்படிதான் போனோடயே இருக்காளோ. வாங்க. ஏங்க, அதே காபி சாப்பிடுறீங்களா? இல்ல சந்திரா, வர வழியில மாணிக்கத்தோட வெளியிலே காபி சாப்பிட்டு தான் வந்தேன். சரி. சித்ரா, பவுனா, உன் புருஷன் வெளியில யார்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கான்? தெரியலையே மாமா. சித்ரா, அந்த அளவுக்கு யார்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கான்? நான் வர்றது கூட தெரியாம வெளியில இருக்க செடியெல்லாம் பிச்சு போட்டுட்டு இருக்கான். என்னது? செடியெல்லாம் பிச்சு போறது அவனா? நான் ஆடுல ஏதோ தின்னுட்டு போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவன் உள்ள வரட்டும், அவனை பிச்சர்றேன். என்னடா பரத், அதிசயமா இருக்கு. வீட்ல உட்காந்து படிக்கலாம் செய்றீங்க. நீங்களாவது படிச்சு பாஸ் பண்ணுங்க, உங்க சித்தப்பா மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அண்ணி, ஏனியை கூரையில் போடாதே,
வானத்தில் போடு. தூக்கத்தில் வருவது கனவல்ல, தூங்கவே விடாததுதான் கனவு. ஏக்கத்தில் வருவது லட்சியம் அல்ல, தாக்கத்தில் வருவதே லட்சியம். ஐயா சாமி, என்ன 4 அடி கூட அடிச்சுக்கோ. ஆனா இந்த மாதிரி கவிதைன்ற பேர்ல கண்டதையும் உளராத. உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். அண்ணி நல்லா சரிங்க, நல்லா சரிங்க. ஒரு நாள் என் கையெழுத்துக்காக இந்த ஊரே வந்து காத்து நிக்கும். அன்னைக்கு தெரியும் இந்த பாண்டிதோரை யாருன்னு. சரிங்க, சரிங்க, நல்லா சரிங்க. அப்பா ஒரு முக்கியமான விஷயம். அம்மா நீயும் கேள. சொல்லுப்பா. மீனாட்சிக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு, பேசி பார்க்கலாமா? மாப்பிள்ளை வீடு எப்படி? மாப்பிள்ளை இன்ஜினியரா இருக்காரு, மாசம் 20,000 ரூபாய் சம்பளம். ஊரு தேனி பக்கத்துல ஆண்டிப்பட்டி தான், ஆனா செட்டில் ஆனது சென்னையில தான். மாப்பிள்ளை கூட பிறந்தது ஒரே ஒரு அண்ணன் தான், அவர் இப்போ ஆண்டிப்பட்டியில தான் இருக்காராமா. மாப்பிள்ளையோட இப்ப அப்பா அம்மா இருக்காங்க, இருக்கிறது சொந்த வீடு. என்னம்மா, மீனாட்சியோட ஜாதகத்தை இன்னைக்கே போய் பார்க்கலாமா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வசதி வந்துருச்சா? உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு அப்படி என்ன வசதி வரணும்? இப்ப இருக்கிறதே பத்தாதா? அதானே அண்ணி, எங்க அண்ணனுங்க 4 பேரும் ஆளுக்கு 10 சவரன் எடுத்து போடணும். என் அண்ணனுங்க பங்குக்கு ஒரு 40, அப்புறம் எங்க அப்பா அம்மா ஒரு 10 சவரன், மொத்தம் 50 சவரன் நகை இருந்தாதான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன். அது சரி. 50 சவரனா? ஏய், நீ என்ன பெரிய மகாராணியா? 50 சவரன் நகை வாங்க எவ்வளவு பணம் வேணும்னு தெரியுமா? வாங்க போறது நீங்க தானே, அதை இதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும். இங்க பாரு மீனாட்சி, உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ என்ன 50 பவுன் 60 பவுன் பேசிட்டு இருக்க? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அதானே, இன்னைக்கு நகை விக்கிற விலைக்கு ஆளுக்கு 10 சவரனுக்கு எங்க போறது? அண்ணி, நான் உங்ககிட்ட கேட்டேனா? என் அண்ணனுங்க கிட்ட தானே கேட்டேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? இந்த வாய்க்கு தாண்டி என்கிட்ட நீ நல்லா வாய் கட்டிக்கிற. அம்மா, நான் கேட்கறதுல என்னமா தப்பு இருக்கு? நம்ம கௌசல்யாக்கு வெறும் 2 அண்ணனுங்க தான், ஆனா அவங்களே ஆளுக்கு 30 சவரன் 60 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு இருக்கிறது 4 அண்ணனுங்க, ஆளுக்கு 10 சவரன் கூட போடக்கூடாதா? ஏமா மீனாட்சி, அந்த கௌசல்யாவோட அண்ணனுங்க 2 பேரும் பினான்ஸ் கம்பெனி வச்சு நடத்துறாங்க. அவங்க வசதிக்கு 30 இல்ல 300 சவரன் கூட போடலாம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆளுக்கு 10 சவரன், மொத்தம் 50 சவரன் போட்டே ஆகணும். இத பாரு, அதெல்லாம் போட முடியாது. முன்னாடியே பேசி வச்ச மாதிரி ஆளுக்கு ஒரு பவுன், மொத்தமா 5 பவுன் கூட பிறந்த சீர் செய்யறோம், அவ்வளவுதான். இந்த 50 பவுன் கனவுலாம் கண்டுட்டு இருக்காத சொல்லிட்டேன். என்னது 5 சவரனா? தாலியே எனக்கு 7 சவரன்ல வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய், இதுல மொத்தமே 5னா மீதிக்கு என்ன எங்க போ சொல்றீங்க? எங்க வேணா நீ போ, எங்களுக்கு என்ன வந்துச்சு? அண்ணன் சொன்ன மாதிரி எங்களால ஆளுக்கு 1 சவரன் தான் போட முடியும், அதுக்கு மேல 1/4 கிராம் கூட போட முடியாது. உங்க முடிவு எப்படி இருந்தா ஏன் முடிவையும் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. 50 சவரன் போட்டு கட்டி கொடுக்கறதா இருந்தா ஒத்துக்கிறேன், நானும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறேன். இல்ல கடைசி வரைக்கும் இதே வீட்ல தான் இருப்பேன். நீ எல்லாம் ஒரு மண்ணையும் பாரு பாரு, என்ன திமிரா பேசிட்டு போறா. சந்திரா, வழக்கமா மாப்பிள்ளை வீட்டுல தான் டௌரி கேட்பாங்க, இங்க இவளே கேக்குறா. ஏப்பா ராஜதோர, நீ பையனோட ஜாதகத்தை வாங்க, நாளைக்கு ஜோசியத்தை கொடுத்து என்னன்னு கேட்போம். ஆனா அவ 50 பவுன் போட்டாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போறா. அவ சொல்லிட்டு போயிட்டா போட்டு தள்ளிடுவாங்களா? நீ அந்த ஜாதகத்தை வாங்கடா. முதல்ல இவளை அவன் கையிலாவது புடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலைய பாக்கணும். காலையில ஜாதகம் அனுப்பிடுவாங்க, பார்த்து சொல்லுங்க. பார்வதிக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சு, அவளுக்கும் நல்ல வரனா பார்க்கணும். ஏன்னா இவங்களுக்குலாம் பகல்ல நேரமே இருக்காதா? ராத்திரியில அதுவும் கடை மூடுற நேரத்துல தான் வருவாங்களா?
டேய் என்ன? நீ அவ்வளவுலாம் ஒண்ணும் சலிச்சிட்டு வேலை பார்க்க வேணாம்டா. உன்னால முடியலன்னா சொல்லு. என்னண்ணே என்னைய லீவ் எடுத்துக்க சொல்ல போறீங்களா? இல்லடா, ஒரேடியா உன்னைய வேலையை விட்டு தூக்கிட்டு வேற ஆள வேலைக்கு வச்சுப்பேன்டா. அவனா இதை ஒண்ணு சொல்லிடுங்க. என்னத்த பண்றது எல்லாம் என் சாப்பிடலாமா? பார்வதி, நேரம் தான். அம்மா எங்க? அத்தை ரூம்ல தான் இருக்காங்க. நான் வர சொல்லவா? வேணாம் வேணாம், நானே கூப்பிட்டுக்கிறேன். அம்மா அம்மா. தர்மா, தோசை. ஏன்டா இவ்வளவு நேரம்? அது ஒண்ணும் இல்லப்பா, கடை மூடுற நேரமா பார்த்து ஒரு கல்யாண ஆர்டர் வந்துச்சு. ஆ, அதான் அந்த லிஸ்ட் போட்டு முடிக்கிறதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு. ஆமா, அம்மா எங்க? அவ உனக்காக இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்துட்டு அசதியில அப்படியே தூங்கிட்டா. நான் வேணா போய் எழுப்பட்டுமா? வேண்டாம் மாமா, அத்தை தூங்கட்டும். அக்கா என்னக்கா வெறும் தோசை தானே? ஒரு முட்டை தோசை கிடைக்குமா? ஒண்ணு போதுமா? நீங்க ஆசைப்பட்டு ஒரு 2 இல்ல 3 கொடுத்தா கூட சந்தோஷமா தானே இருக்கும். சரி, எடுத்துட்டு வரேன். ஐயோ, முட்டை தோசை வரப்போகுது. என்ன 3 முட்டை தோசை சாப்பிட்டு படுத்தா சும்மா அப்படி தூக்கம் வரும்னே. என்ன உங்களுக்கு நீங்க முட்டை தோசை சொல்லிக்கல? எனக்கு சாதா தோசையே போதும்டா. ஆனா நம்ம ஊர்ல ஒரு முட்டை தோசை 50 ரூபாயண்டா. வர மாசம் சம்பளத்துல உனக்கு 150 ரூபா புடிச்சிடறேன்டா. ஏக்கா முட்டை தோசை கேன்சல். என்னங்க இது முட்டை தோசை கேட்டது குத்தமா? முட்டை தோசை ரெடி. இந்த 1 2 3. இது போதுமா இல்ல இன்னும் ஒண்ணு வேணுமா? இல்லக்கா இதுவே போதும். இத சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும். டேய், நான் சும்மா தான் சம்பளத்துல பிடிப்பேன்னு சொன்னேன். உனக்கு எவ்வளவு வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிடு. அண்ணே நிஜமாவே இது போதும்ண்ணே. மாமா, உங்களுக்கு இன்னொரு தோசை எடுத்துட்டு வரட்டா? ஆ, எனக்கு இது போதும் பார்வதி. நான் இன்னைக்கு 2 தோசை எக்ஸ்ட்ராவாவே சாப்பிட்டேன். ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. ம். தர்மா, நம்ம மீனாட்சிக்கு ஒரு வரன் வந்திருக்கு. அப்படியா? எப்பப்பா வந்துச்சு? சாயங்காலம் தான். ராஜதுரை தான் அவனுக்கு தெரிஞ்சவங்களோட தூரத்து சொந்தம்னு சொல்லி கேட்டான். ஜாதகத்தை கேட்டிருக்கோம். சரியா இருந்தா பேசி முடிச்சிட வேண்டிதான். ம். ஆமா, மீனாட்சி சரின்னு சொல்லிட்டாளப்பா. அவ எல்லாத்துக்கும் நிறைய கண்டிஷன் போடுவாள. அவ அப்படிதான்டா சொல்லுவா. அதுக்காக அவ கேட்கறதெல்லாம் நம்ம செஞ்சிட முடியுமா? நாங்க முடிவு பண்ணிட்டோம். நீ என்ன சொல்ற? என்னப்பா இத போய் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்களும் அம்மாவும் என்ன முடிவு பண்ணாலும் சரிதான். பார்வதி, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல மாமா. என்னம்மா, நாங்க மீனாட்சி கல்யாணத்தை பத்தி பேசினதும் உனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படுறியா? பார்வதி, கவலைப்படாத. உனக்கு நாங்க இருக்கோம். நாங்க உனக்கு எந்த குறைவும் இல்லாம முன்னாடி நின்னு உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். உங்க அம்மா இருந்திருந்தா என்ன பண்ணுவாளோ அத நான் உனக்கு பண்ணுவேன். ஆமா பார்வதி, உன் கல்யாணத்தை கிராண்டா பண்ணிடுவோம். இதுக்காக தோனி அவன் 1 வருஷ சம்பளத்தையே விட்டு கொடுக்க போறான். அத்தாடி. டேய், 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 எங்கடா போற? அவனே என் சம்பளத்திலே வந்து நிக்கிறீங்க. டேய், சும்மா விளையாட்டுக்கு தானடா சொன்னேன். கதறாத, உட்காரு, அதான சாப்பிடு. பார்த்தேன். நல்ல வேலை. அப்பெல்லாம் பண்ணா எனக்கு எப்பதான் கல்யாணம் ஆகுறது? ஓஹோ, சாருக்கு அப்படி ஒரு நினப்புலாம் இருக்கா? அப்பா சொல்லுப்பா. இங்க பாருங்கப்பா, தர்மான கல்யாணத்துக்காக தான் வெயிட்டிங். நீங்க நாளைக்கே அவர் கல்யாணம் பண்ணீங்கன்னா நான் நாளான்னைக்கே ஒரு கல்யாணத்தை பண்ணி வந்து நிப்பேன். தாராளமா பண்ணு. அட பாவி, அப்ப நீ ரெடியா தான் இருக்கியா? யா ஆஃப் கோர்ஸ். எனக்கும் கல்யாணம் பண்ண வயசு வந்துருச்சுல. சட்டப்பட்டுனே நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ற வழியை பாருங்க. அக்கா, சென்னையில இத்தனை வருஷமா இருக்கீங்களா, நீங்க யாருமே லவ் பண்ணலையாக்கா? ஏண்டா, சென்னையில இருந்தா தான் லவ் பண்ணுவாங்களா? மத்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் லவ் பண்ண மாட்டாங்களா என்ன? அதுக்கு இல்லனே, சென்னை வந்து ஒரு பெரிய ஊரு. அங்க லவ் பண்றதுலாம் சாதாரணமாச்சே. அதனாலதான் நான் கேட்டேன். நீங்க சொல்லுங்கக்கா, நீங்க இது வரைக்கும் லவ் பண்ணதே இல்லையா? இல்ல தோனி, நான் இருந்தது ஒரு நரகம். அங்க சந்தோஷங்கிறது எனக்கு வெறும் வார்த்தையா தான் தெரியும். ஒரு நாளும் அதை நான் அந்த வீட்டுல அனுபவிச்சதே இல்லை. அந்த வீட்டுல நான் ஆசைப்பட்ட சாப்பாடு கூட என்னால சாப்பிட முடியாது. அப்ப
அப்புறம் எப்படி ஒரு ஆம்பளை மேலாம் ஆசைப்பட முடியும்? நான் இத்தனை வருஷமா அங்க உயிரோட இருந்ததே பெரிய விஷயம். இதுல எங்க போய் நான் லவ் எல்லாம் பண்றது? சரி விடு பார்வதி, அந்த நரக வாழ்க்கைய நீ மறந்துரு. இனிமேல நீ வாழ போற வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிகமா டைஸ் டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.